Hello viewers, welcome to T-Stack. நம்ம இந்த வீடியோல நேம்டு ரிட்டர்ன்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸா நம்ம ஃபங்ஷன்ஸை நம்ம கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஃபங்ஷன் இன்க்ளூடட் வீடியோ தான். ஓகேங்களா? ஃபங்ஷனை ரெப்ரசென்ட் பண்ற வீடியோ தான். ஸோ இதுல நேம்டு ரிட்டர்ன் அப்படின்னா என்ன? இங்க நான் அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஆட்ன்னு ஒரு ஃபங்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதோட சிக்னேச்சரை பார்த்துக்கோங்க. ஆட்ங்கிறது அந்த ஃபங்ஷனோட நேமு. 2 பாராமீட்டர் வாங்கியிருக்கேன். ஏ அண்ட் பின்னு வாங்கியிருக்கேன். ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்றேன். ஒரு இன்ட் ரிட்டர்ன் டைப்பா செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ உள்ளுக்குள்ள லாஜிக் என்னன்னு பார்ப்போம். ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்ங்கிற வேரியபிள். அந்த ரிசல்ட்ங்கிற வேரியபிளுக்கு ஏவையும் பியையும் ஆட் பண்ணி அதோட வேல்யூவை ரிசல்ட்ல அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அது அசைன் பண்ண அந்த வேரியபிளை ரிட்டர்ன் கீவரை நான் பாஸ் பண்றேன். ஏன் பாஸ் பண்றேன்? இங்க இன்ட் நான் இங்க கொடுத்துருக்கேன். அப்ப கண்டிப்பா இங்க ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணலன்னா என்ன ஆகும்? எரர் த்ரோ பண்ணும். ஸோ நான் இங்க என்ன பண்றேன்? கரெக்டா ரிசல்ட்டுங்கிறத நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல நேம்டு ரிட்டர்னுங்கிறத யூஸ் பண்ணும்போது என்னென்ன நம்ம வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது காட்டுறேன். நான் இப்போ நேம் ரிட்டர்னுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ரிசல்ட்டுங்கிறத காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இன்ட் அப்படின்னு ரிட்டர்ன் டைப் நம்ம செட் பண்ணியிருக்கோம்ல, அந்த ரிட்டர்ன் டைப் செட் பண்ணும்போது அதை கூட சேர்ந்து அதோட வேரியபிள் நேமையும் சேர்த்து செட் பண்றேன் ரிசல்ட் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ இங்கே எரர் அடிக்குது அப்படின்னா, இங்க நம்ம ஆல்ரெடி இங்க டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுது. என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் வேல்யூ நம்ம செட் பண்ணும்போது நம்ம அந்த வேல்யூ கண்டிப்பா ரிட்டர்ன் பண்ணணும். ஆனா இந்த மாதிரி நேம்டு ரிட்டர்ன் டைப் நீங்க கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கோலாங் ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன வச்சுக்கோன்னா, இந்த இந்த லைனை இதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்ல கோலாங் ஒரு டிக்ளேர் பண்ணி வச்சுக்கும். கோலாங் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணி வச்சுக்கும். இந்த மாதிரி அசீம் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு கோலாங் டிக்ளேர் பண்ண உதாரணம் நினைச்சுக்கோங்க. கோலாங் இது கோலாங் டிக்ளேர் பண்ணிருக்கு. ஸோ இந்த மாதிரி கோலாங் ஃபர்ஸ்ட் லைனை டிக்ளேர் பண்ணுவீங்க. அது டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்க இப்படி டிக்ளேர் பண்ணீங்கன்னா என்ன நடிக்கும்? ரீடிக்ளேர்னு நடிக்கும். அப்போ நீங்க இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணணுமா? தேவை கிடையாது. கோலாங் உங்களுக்காக டிக்ளேர் பண்ணிடுச்சு. நான் அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். சரி, ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ரிமூவ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? இப்போ அஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நார்மல் அஸ் யூசுவல் ப்ராசஸ் தான். ஸோ கோலாங்கே இந்த இடத்துல வேரியம் டிக்ளேர் பண்ணிடும். நம்ம வந்து என்ன பண்றோம்? ஆட் பண்றோம். ரிசல்ட்டா பாஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். ஆனா இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னா, இப்போ ப்ரீவியஸா நம்ம என்ன பார்க்கோம்? இந்த ரிசல்ட் எடுத்துட்டா எரர் அடிச்சுச்சு. ஆனா இப்போ அந்த ரிசல்ட்டை நான் தூக்கி வர எரர் அடிக்காது. ஏன் எரர் அடிக்காது? ஏன்னா நம்ம இனிஷியலாவே ரிட்டர்ன் டைப்ல நீங்க இன்ட்ன்னு செட் பண்றீங்க. கோலாக் என்ன பண்ணிரும்னா, அதையும் செட் பண்ணிரும். லாஸ்ட்ல ரிட்டர்ன் ரிசல்ட்டா அது வச்சிருக்கும். நீங்க அடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க கொடுக்கறத ஓவர்ரைட் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிசல்ட் இருக்கிறத வச்சுக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, கரெக்டான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். நான் இப்ப ரன் பண்ணி காட்டுறேன். நான் இந்த இடத்துல ரிசல்ட்ல வந்து ரிசல்ட் இங்க பாஸ் பண்ணவே இல்ல. ஆனா கரெக்ட்டான வேல்யூ 30ன்னு கிடைச்சிருச்சு. ஏன்? ஏல வந்து நான் 10ன்னு குடுத்துருக்கேன். பில 20ன்னு குடுத்துருக்கேன். 2யும் ஆட் பண்ணா 30 கரெக்ட்டான ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஈவன் தோ நான் இங்க ரிசல்ட்ட வந்து நான் இந்த இடத்துல குடுக்காத பட்சத்துக்கும் கிடைச்சிருச்சு. இதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன இன்னொரு விஷயம் இருக்கு அப்டின்னா, இந்த ரிசல்ட்ங்கிறது இப்போ இங்க டிக்ளேர் பண்ணனால அதுகிட்ட இப்போ டிஃபால்ட் வேல்யூ இருக்கும். இப்போ இங்க நீங்க வந்து ஏயும் பியும் ஆட் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்றீங்க. இப்போ இதையே நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்க. இந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆகாதா இப்போ? ஒர்க் ஆகும். என்னவா ஒர்க் ஆகும்? இப்ப என்ன பண்ணிக்கும்னா, இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட் எடுத்து ரிசல்ட்ங்கிறது மட்டும் நீங்க டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனா, டிக்ளேர் பண்ணிட்டீங்கனால என்ன இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கனாலே அதோட டிஃபால்ட் வேல்யூ என்ன? 0. ஸோ அப்படி இருக்க பட்சத்துக்கு இன்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ 0. இப்ப நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0ன்னு கிடைக்கும். வரும். 0ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம இந்த மாரி நேம் ரிட்டர்ன் குடுக்கும்போது, நம்ம அத எங்கேயுமே உள்ள வேல்யூ அசைன் பண்ணலனாலுமே, டிஃபால்ட் வேல்யூவான 0 எம்ப்டி வேல்யூ இருக்கும். 0 வேல்யூ எப்பயுமே இருக்கும். நீங்க அதுக்கப்புறம் இங்க எங்கேயா யூஸ் பண்ணீங்கன்னா, அது ஓவர்ரைட் ஆகும். அது மேல அஸ் யூசுவலா ஒரு ஃபங்ஷன் நீங்க வேல்யூ அசைன் பண்றப்போ எப்படி ஓவர்ரைட் ஆகும்? வேல்யூ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணி எப்படி ஓவர்ரைட் ஆகும்? அதே கான்செப்ட்ல இங்க ஓவர்ரைட் ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த நேம் ரிட்டர்ன நீங்க எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? நேம் ரிட்டர்ன் எதுக்காக யூஸ் பண்றோம்? ஃபர்ஸ்ட் நேம் ரிட்டர்ன் யூஸ் பண்றதோட மெயின் பர்பஸ் என்னன்னா, ஒரு ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்காக அன்னோன் எரர்ஸ் சில சமயம் வந்து ஒரு ஃபங்ஷனுக்குள்ள என் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இங்க ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க. ஆனா சில சமயம் வந்து ஒரு ஃபங்ஷனுக்குள்ள ரெஸ்ன்னு கொடுப்பீங்க, ரெஸ்ன்னு கொடுப்பீங்க, ரிசல்ட்னு கொடுப்பீங்க, ரிசல்ட்னு கொடுப்பீங்க, கார்னு கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளவு வேரியபிள்ஸ் இருக்கும். நீங்க ஒரு மிஸ்ஜட்ஜ்ல வந்து நீங்க இந்த இடத்துல ரிட்டர்ன்ல வந்துட்டு இப்போ ரெஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா, கோலாங் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். கோலாங் தெரியாது. எப்ப இதுதான் குடுக்கணும். லாஜிக் வைஸ் நம்ம தான் எழுதணும். ஓகேங்களா? இப்போ விஎஸ் கோடு இதெல்லாம் வந்திருக்கு. நம்மளுக்கு சட்டுன்னு நீங்க டீபக் ஈஸியா கண்டுபிடிச்சு பண்ணிடலாம். ஒரு சில சமயத்துல ஒரு சில ஃபங்ஷன்ஸ் உங்களால லோக்கல்ல டெஸ்ட் கூட பண்ண முடியாது. லோக்கல்ல டெஸ்ட் கூட பண்ண முடியாது. ஸோ அத நீங்க வந்து புஷ் பண்ணி அந்த ஒரு ஒரு சர்டைன் சாண்ட் பாக்ஸோ ஒரு பர்ட்டிகுலர் என்விரான்மென்ட் தான் டிக்ளேர் உங்களால வந்து என்ன பண்ண முடியும்? டெஸ்டே பண்ண முடியும். ஸோ அந்த மாரி டைம்கள்லாம் இதெல்லாம் வந்து அன்னோன் காம்ப்ளெக்ஸிட்டி கொண்டு குடுக்கும்.
ஏதாவது எரர் அடிச்சுன்னா எங்க அடிச்சுனே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாரி ரீடபிலிட்டியையும், இந்த மாரி அன்னோன் காம்ப்ளெக்ஸஸ குறைக்கிறதுக்காக Golang இந்த ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா நம்ம அந்த ஒரு சிம்ப்ளிசிட்டிய நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதோட சேர்த்து நான் டிஃபால்ட் வேல்யூ திருப்பி சொல்றேன். இதுக்கு முன்னாடி நம்ம டிஃபால்ட் வேல்யூஸ பார்த்துருக்கோம். 0 வேல்யூ பார்த்துருக்கோம். நான் திருப்பி ஒருக்கா சொல்றேன். இப்போ நான் 0ன்னு வந்துச்சு. நீங்க கவனிச்சிருப்பீங்க. நம்ம இத கமெண்ட் பண்ணிட்டு நான் இப்ப ரன் பண்ணும்போது அதோட வேல்யூ 0ன்னு வந்துச்சு. ஏன் 0ன்னு வந்துச்சு? டிஃபால்ட் வேல்யூன்னு சொன்னேன். 0 வேல்யூன்னு சொன்னேன். அப்போ இன்ட்க்கு மட்டும் தான் 0 வேல்யூ இருக்கா? கிடையாது. எல்லாத்துக்குமே 0 வேல்யூ இருக்கு. நான் 0 வேல்யூன்னு ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன்னா int value int bool value bool string value string ஓகே என்னடா இது இதை போட்டேனா நம்மளே ஏதாவது பண்ணிப்போம் சரி இப்போ நான் இந்த இடத்துல இனிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன் என்னவா அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன் 0 வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபங்க்ஷன் 3 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் டைப் என்ன பண்ணும் இன்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும் ரெண்டாவது பூலியன் மூணாவது ஸ்ட்ரிங்கிற டைப் ரிட்டர்ன் பண்ணும் ஒவ்வொன்றுக்குமே அதாவது ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன் இன்ட் வேல்யூ பூல் வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டேன் நான் இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ரிட்டர்ன் மட்டும் பண்ணுறேன்ப்பா வெறும் ரிட்டர்ன் நான் யூஸ்வலாக சொன்னேன் நம்ம இங்கே வந்து நேம் ரிட்டர்ன் கொடுத்துட்டா இங்கே திருப்பி இங்கே வேல்யூ பாஸ் பண்ண அவசியம் கிடையாது ஓகேங்களா ஆட்டோமேட்டிக் கோ வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ரன் ஆகும்னு சொன்னேன் நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் இப்போது திருப்பி நான் இந்த இங்கே வேல்யூ வாக்கி பிரிண்ட் பண்ணுறேன் இன் வேல்யூ பூல் வேல்யூ ஸ்ட்ரிங் வேல்யூ நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனை 0 வேல்யூவாக கால் பண்ணுறேன் இப்போ இதை வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் கூட மேல கூட ஓகே ஐயோ டபுள் பார்சல் கொடுத்துருக்கேண்ணா நான் இப்படி கொடுத்துருவோம் சரி கொடுத்தாச்சு நான் இதில் கூட ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன் இங்கே எம்டி ஸ்ட்ரிங் வந்து ஏன்னா கண்ணுக்கு தெரியாது அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டான் ஏன்னா எம்டி ஸ்ட்ரிங்கு அவன் நடுவில் கொடுக்குறேன் அப்போ தான் வந்து ஒரு கேப் உங்களுக்கு தெரியும் அந்த கேப் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஓகே அப்படின்னு ஸ்ட்ரிங் வேல்யூ சரி இப்போ ரன் பண்ணி காட்டுறது ஓகேங்களா ஸோ மேலே அடிஷனுங்கிறது இருக்குது இது தேவை கிடையாது இப்போதைக்கு கமெண்ட் பண்ணுறேன் இதை மட்டும் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஓகே நான் இப்போ கோ ரன் நேம் டாட் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் இப்போ நான் ரன் பண்ணுறேன் ஒரு டைப்போட 0 வேல்யூ இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இனிஷியலாக இன்ட் வேல்யூட 0 வேல்யூ என்னது 0 ஸ்ட்ரிங் வேல்யூட 0 வேல்யூ என்னது எம்டி ஸ்ட்ரிங் அது உங்களுக்கு கணக்கு தெரியாதுன்னு சொன்னேன் இதுக்குள்ளே அவன் இருக்கான் அசியூம் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா எம்டி ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும்னா எம்டி ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் இதுதான் எம்டி ஸ்ட்ரிங் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதில் உள்ள வேல்யூவே இருக்காது அதனால உங்க கணக்கும் தெரியாது எம்டி ஸ்ட்ரிங் ஓகேங்களா அதுக்கப்புறம் பூலியன் வேல்யூவோட டிஃபால்ட் வேல்யூ என்னது ஃபால்ஸு அதாவது 0 வேல்யூ ஃபால்ஸு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேம் யூஸ் பண்ணும்போது இவதோ நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணலாலுமே ஆட்டோமேட்டிக்காக கோ அட்லீஸ்ட் அதில் டிஃபால்ட் வேல்யூவாவது ரிட்டர்ன் பண்ணும் எரர் த்ரோ பண்ணாமல் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு நேம்டு ரிட்டர்ன்னா என்னன்னு கண்டிப்பாக நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டே டியூன் பாய் பாய்